வான் பாதுகாப்பு அமைப்பு அசத்தும் நாடு எது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான வடிவமைப்பை தேர்ந்தெடுத்திருக்காரு. இதை அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஒரு நாட்டினுடைய வான்வெளியை எதிரி விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் பிற வான்வெளி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாக்க ஒரு அமைப்பு தான் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்பு ரேடார், சென்சார்கள், ஏவுகணை அப்புறம் துப்பாக்கி அமைப்புகளை பயன்படுத்தி வான்வெளி அச்சுறுத்தல்களை கண்டறிந்து கண்காணித்து பதிலடி கொடுத்து அழிக்கிறாங்க. வான் பாதுகாப்பு அமைப்பை ஒரு இடத்துல நிலைநிறுத்தலாம் அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தலாம். அமெரிக்கா அதன் கோல்டன் டோம் அமைப்புக்காக $175 பில்லியன் செலவழிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தற்போதைய பாதுகாப்பு அமைப்பு அதன் எதிரிகள் பயன்படுத்தும் அதிநவீன ஆயுதங்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு போதுமானதாக இல்லை அப்படின்னும் அமெரிக்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. இஸ்ரேலின் இரும்பு டோம் அமைப்பினுடைய தாக்கத்தில் ஈர்க்கப்பட்டு இந்த கோல்டன் டோம் அமைப்பு உருவாக்கப்படுகிறது. ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க இஸ்ரேல் 2011 முதல் இரும்பு டோம் அமைப்பை பயன்படுத்தி வராங்க. ஆனால் இந்த கோல்டன் டோம் அமைப்பு மிகப்பெரியதாக இருக்கும். கூடுதலாக ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் உள்ளிட்ட பரந்த அளவிலான அச்சுறுத்தல்களை தாங்கும் திறன் கொண்டதாகவும் இது இருக்கும். இப்போ அமெரிக்காவுடைய பல நட்பு நாடுகளின் பாதுகாப்புக்காக THAAD அதாவது டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் ஏவுகணை அமைப்பை நிலைநிறுத்தியிருக்காங்க. இதில் தென்கொரியா, குவாம் மற்றும் ஹைட்டி ஆகியவும் அடங்கும். இந்த அமைப்பு நடுத்தர தூரத்தில் வரக்கூடிய பாலிடிக் ஏவுகணைகளை அவை புறப்படக்கூடிய தொடக்க நிலையிலேயே சுட்டு வீழ்த்தும் திறன் கொண்டதாக கடந்த ஆண்டு ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பான இரும்பு டோம், அயன் டோம் பெரும் கவனத்தை ஈர்த்தது. ஈரான் ஏவிய பெரும்பாலான ஏவுகணைகள் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு கவசத்தால் தரையை அடைவதற்கு முன்பே அழிக்கப்பட்டது. அயன் டோம் எதிர்ப்பு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பாதுகாப்பு கவசத்தினுடைய பெயர். இஸ்ரேலிய அதிகாரிகளுடைய கூற்றுப்படி இந்த அமைப்பு 90% தாக்குதல்களில் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏவுகணைகள் குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து அங்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்னாடி இந்த டோம் அமைப்பு ஏவுகணையை சுற்றி வீழ்த்தது. இஸ்ரேலால் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பினுடைய ஒரு பகுதி தான் இந்த இரும்பு டோம் அமைப்பு. ஏவுகணை குடியிருப்பு பகுதிகளில் விழப்போகிறதா இல்லையா என்பதையும், ஏவுகணை அதன் இலக்கை தவறுவிடுகிறதா என்பதையும் தானாகவே இந்த அமைப்பு கண்டறியும். இந்த அமைப்பு குடியிருப்பு பகுதிகளில் விழும் அபாயம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை மட்டுமே வானில் சுட்டு வீழ்த்தும். இதனால இந்த தொழில்நுட்பத்தை கையாளுவதற்காக செலவு அதிகம் இருக்காது. இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 இந்திய இராணுவத்தால் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு சமீபத்தில் எந்த அளவுக்கு கையாளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அதன் பல அடுக்குகள் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட அமைப்புகளுக்கு பெயர் பெற்றது. இந்த அமைப்பு ரஷ்யா, இஸ்ரேலிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் கலவையை கொண்டுள்ளதால் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளை விட சிறப்பாக செயல்படும் ஒன்றாக நம்பப்படுது. 2018ஆம் ஆண்டில் ரஷ்யாவிடமிருந்து 5 S-400 ஏவுகணை அமைப்புகளை வாங்க இந்தியா ஒப்புக்கொண்டாங்க. அமெரிக்காவின் முன்னணி பேட்ரியாட் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புடன் ஒப்பிடத்தக்கதாகவும் இந்த அமைப்பு இருக்குது. S-400 என்பது நகரும் அமைப்பு, அதாவது சாலை வழியாக இதை ரொம்ப ஈஸியாக இடமாற்றம் செய்யலாம். கட்டளை கிடைத்த 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் இதை பயன்படுத்த முடியும் என்பது சமீபத்தில் நம்ம பார்த்தோம். இப்போது உலகின் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக S-400 அழைக்கப்படலாம். இதனுடைய தாக்கம் 400 கிலோமீட்டர் வரை இருக்கும். ரஷ்யா இதை யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியது மற்றும் அது மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. இப்போ பாகிஸ்தானுடன் சமீபத்தில் நடைபெற்ற மோதலையும் இந்தியா இதை பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தானிடம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட HQ-9, HQ-16 மற்றும் FN-16 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. இதில் 2021ஆம் ஆண்டில் பாகிஸ்தானால் HQ-9 அமைப்பு சேர்க்கப்பட்டது. இது ரஷ்யாவுடைய S-300க்கு சமமானதாக கருதப்படுகிறது. வெளிப்படையாக சீனாவும் அத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருக்காங்க. இருந்தாலும் சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது சீனாவிடமிருந்து பெறப்பட்ட HQ-9 அமைப்புகள் பயனற்றதாக தான் இருந்தது. சீனாக்கிட்டிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் அல்லது ஆயுதங்கள் போர் மண்டலத்தில் ஒருபோதும் பயன்படுத்தப்படலை. கடைசியாக சீனா 1978-79 வியட்நாமில் போர் நடத்தியது அப்படிங்கிறதால அது எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது பற்றி எதுவும் சொல்ல முடியாது. இப்படியாக
உலக அளவில் மிக முக்கியமான நாடுகள் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துகிறாங்க. அதில் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்தோம்.